ஹாய், லீவுக்கு நானும் அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி தங்கச்சி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி ஒரு சண்டே பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். தங்கச்சி பண்றேன்னு சொன்னா, அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்தி ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நெய் ஊத்திக்கோங்க. நெய் ஊத்தி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், முந்திரி, கசகசா 3யும் மிக்ஸ் பண்ணி போட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது வதங்குற அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கூட பிரியாணி மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டனும் தண்ணியும் வேக வச்சு வச்சிருக்கோம் குக்கர்ல. அதுல இருக்க மட்டனை மட்டும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கூட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, மல்லி, பச்சை மிளகாய் மிக்ஸில அடிச்சு அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோல மட்டன் தண்ணியோட சேர்த்து நம்ம அளந்து சேர்த்துக்கணுங்க. பாப்பா இன்டர்நேஷனல் சிலம்பம் மீட்டுக்கு போயிருக்கா. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்லாத்துலயும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் நம்மளால கலந்துக்க முடியாது. பட் அதவே நம்ம குழந்தைங்க செய்யும் போது நம்மளே அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் தாங்க எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் பாப்பா வின் பண்ணிட்டு வருவா அப்படின்னு. சரி ஓகேங்க. பிரியாணி இந்த மாதிரி தண்ணியும் அந்த ரைஸும் ஒண்ணா சேர்ந்த அளவுக்கு ஒண்ணா வர மாதிரி வச்சுட்டு நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க. அது கூட லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு நெய், மேல புதினா சேர்த்து நல்லா கார்னிஷ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ தம் போட போறோம். ஒரு தோசை சட்டி, கெட்டியான தோசை சட்டி மேல பாத்திரத்தை வச்சு அது மேல ஒரு வெயிட் வச்சிருங்க. இப்போ தம்மை உடைச்சிட்டோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உடைக்கவும் பார்த்தா உண்மையிலேங்க என் தங்கச்சி சூப்பரா செஞ்சிருந்தாங்க. நம்ம செய்யறத விட இன்னொருத்தவங்க செய்யறது நம்ம நல்லா சாப்பிடுவோம். நல்லா உதிரியா சூப்பரா இருந்ததுங்க. ட்ரை பண்ணி